வண்டியில் வந்து மொத்தமாக 2 இன்ஜின் இருக்குது. ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் மோட்டார் மூலிமா ஒர்க் ஆகுதுன்னு சொன்ன பாருங்கள். இதனால் மொத்தமாக 3 பெனிஃபிட் கிடைக்குதுங்க நமக்கு. உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க, இல்லை ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்கன்னா அவங்க இந்த வண்டியோட வெயிட்டை கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் தலையே சுற்றிடும். நானும் இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜியில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டான வண்டியான்னு கேட்டிங்கன்னா 5000 ரூபாய் அதிகமாக வருங்க. இதில் சிட்டியில் சுற்றுறதுக்கு எவ்வளோதான் ஏகப்பட்ட இவி பைக்ஸ் வந்தாலும் சரி, நம்ம ப்ராப்பராக பெட்ரோல் பைக் ஒன்று ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு வந்து நம்ம இன்னும் வரைக்கும் பர்ஃபெக்டான பைக் தேடிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட பைக்ஸ் வந்து மார்க்கெட்டில் குவிஞ்சு கிடக்குது. ஸோ அதில் ஒரு பைக்கை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். எந்த பைக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, நம்ம Yamaha Ray ZR இதை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதுலேயே மொத்தமாக 3 வேரியண்ட் வருது. அதை பற்றி என்னன்றது ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்களே, இதுவும் என்னன்றது நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வண்டியை பற்றி பிரித்து மேய்ஞ்சிருவோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு த சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி நிறையா பைக்கோட வீடியோஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக இந்த Yamaha Ray ZRல 3 வேரியண்ட் வருதுங்க. ஒன்று ட்ரம்மு, ஒன்று டிஸ்க்கு, இன்னொன்று ராலி எடிஷன். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது வந்து ராலி எடிஷன். இந்த 3 வண்டிக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்குக்கு பதிலாக ட்ரம்மு வரும், அது ஒரு வேரியண்ட்டு. டிஸ்க்கு வரும், அது ஒரு வேரியண்ட்டு. இந்த ராலி எடிஷனில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நக்கல் கார்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக இங்கே ஒரு ஸ்டீல் பிளேட் பேட்ஜிங் கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ஃபேன்சி ஸ்டஃப் மாதிரி. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடிக்கு வந்து மேஜராக இன்ஜின்லேயோ சரி, இல்லை இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்லேயோ சரி, எந்த ஒரு மேஜரான சேஞ்சஸுமே உங்களுக்கு இந்த வண்டியில் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபேன்சி ஸ்டஃப்காக வந்து ஒரு 5000 ரூபாய் அதிகமாக வருங்க. இதில் இருக்க 3 கலரும் ஸ்ட்ரீட் ராலியில் வந்து நான் உங்களுக்கு எங்கள் ஸ்க்ரீனில் ஃபோட்டோஸ் போடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ராலிஸ்க்கும் வந்து மற்ற வண்டிங்களுக்கும் வந்து இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. ட்ரம்மு, டிஸ்க்கு, ஸ்ட்ரீட் ராலியில் கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் நம்ம எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். கீ இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் இப்படி திருப்பினா பூட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ தான் புது வண்டி வாங்கினது. ஸோ சீட் கவர் எல்லாம் இருக்குது. ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பக்காவான இடம் இருக்குங்க. இது வந்து ஒரு 15 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு இதுங்க. நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது நீங்கள் பொருளுங்க வேணும்னா வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மொபைல் வைக்கிறதுக்கு பவுச்சோ இல்லை USB சார்ஜிங்கோ வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டஃப் இருக்காது, ஃபுல் பேக்கடு. ஸோ உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வந்து உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த பர்க்மேன் மாதிரி காலை இப்படி வச்சுக்கிறேன்றது அதெல்லாம் வந்து இந்த வண்டியில் பண்ணலாம். பட் வந்து கொஞ்சம் பின்னாடி உட்காரணும். ஸோ இந்த சீட்டோட குஷனிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குஷனிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுங்க சீட்டோடது. ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் நல்லாயிருக்கு, பில்லியனுக்கும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹார்டு தாங்க. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, பேட் ரோட்ஸில் போனால் ஒரு அளவுக்கு டேக்கிள் பண்ணிவிடுது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேலே ஏற்றுறதுக்கே வந்து நான் இந்த மேட்டில் தான் ஏற்றி இறக்குனேன். அப்போ வந்து ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து கரெக்டாக கைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. லைட்டாக ஏறி இறங்கும் போது பேக்கில் மட்டும் பம்பில் மட்டும் லைட்டாக ஒரு ஜர்க்கு ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வேணும்னா ஆப் கனெக்டிவிட்டி கூட நம்ம ஃபோனில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 75 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டி. நம்ம டேடி தான் எடுத்திருக்காரு. ஸோ இதில் பார்த்தோன்னா ட்ரிப்பு, ஃபியூயல் எக்கனாமி எவ்வளோ வருது, ஆவரேஜ் ஃபியூயல் எக்கானமி எவ்வளோ வருது, அவ்வளோதாங்க. ரொம்ப பேசிக் ஸ்டஃப் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல ஹை பீம், லோ பீம் ஸ்விட்ச்சு, இந்த இடத்துல வந்து லைட் ஆன் ஆஃபு. ஸோ இந்த லைட்டு தான் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. இங்கே Yamaha பேட்ஜிங்கில் இங்கே Yamaha அப்படின்னு ஒயில் வந்திருக்கும். அதுவே நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, டே டைமில் எனக்கு இந்த லைட்டு வேணாம், இந்த லைட்டே போதும். அதுதான் அந்த LED லைட் வந்து எந்நேரமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக ஒரு லைட்டை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு வேறு ஒன்றும் பெரிய ஸ்டஃப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம். இது ஹைப்ரிட் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து மொத்தமாக 2 இன்ஜின் இருக்குது. 2 இன்ஜின்னா குழம்பிக்காதீங்க, நம்மளோட பெட்ரோல் இன்ஜின் ஒன்று இருக்கும். தென் எலக்ட்ரிக் பைக்கில் வந்து இந்த ஸ்டார்டர் மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த வண்டியில் இருக்கும். ஸோ இப்போ இந்த வண்டியில் ஸ்டாண்ட் எடுத்து விட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சின்ன சவுண்டு கூட வராது. அந்த ஸ்டார்ட் ஆகிறப்போ சவுண்ட் வராது, ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சவுண்டு வரும். நீங்கள் பாருங்களேன், தெரியுதுங்களா? சவுண்டே கிடையாது பாருங்கள், அவ்வளோதான். இந்த வண்டியில் வந்து அந்த ஜர்க்கு சவுண்டே வராது. இதுக்கு என்ன ரீசனுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்கிறது வந்து ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து ஒரு சின்ன எலக்ட்ரிக் மோட்டார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டி வந்து
உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார்லேயும் இன்ஜின் மோட்டார் ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த வண்டி ஓடும். ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட வேலைப்பாடுகள் என்னென்னன்றது கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் படித்து பாருங்கள். சிம்பிளாக சொல்லிடுறேன், வண்டி ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த கிராங்க் ஆகி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகாது. எலக்ட்ரிக் மோட்டாரில் ஈவி பைக்ஸில் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜியில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சுவிட்சில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆட்டோமேட்டிக் ஆனுன்னு. இது வந்து இதில் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் தூரம் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன். நான் ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வண்டி வந்து நான் இந்த இடத்துல நிப்பாட்டுறேன். நான் எதுவுமே பண்ணல, ஆஃபும் எதுவுமே பண்ணல. இந்த இடத்துல வந்து ஏன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளில் க்ரீன் கலர் லைட் வந்து ஆன் ஆகும். ஆன் ஆகிடுச்சுன்னா வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஏ சிம்பிள் வந்துச்சுங்களா, வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி போச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, நான் பிரேக் கீக் எதுவுமே பிடிக்க வேணாம், ஜஸ்ட் ஆக்சிலேட்ரு, அவ்வளோதான், வண்டி ஆன் ஆகிடும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், ஆன் ஆகிடும். இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இல்லை பெங்களூரில் இருக்கீங்க, எங்கேயாவது ஒர்க்குக்கு போகணும், பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு, ஒரு இடத்துலையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியாது, எனக்கு மைலேஜ் சேவ் பண்ணும் அப்படின்னா அதிலே வந்து இதில் ஒரு பக்காவான ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து ஒரு 90 போகும், அவ்வளோதான். சிட்டி யூசேஜ்க்கு வந்து பக்காவாக இருக்குங்க. ஏன்னா எலக்ட்ரிக் மோட்டாரு தென் இன்ஜின் மோட்டார் ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்கிறனால இப்போது ரெண்டுமே சேர்ந்து வந்து பேலன்ஸ் பண்ணுதுங்க மைலேஜ் நல்லா கொடுக்கறதுக்கு. இதோட மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி வச்சுருக்க கஸ்டமர்ஸ் கிட்ட விசாரித்த வரைக்கும் இந்த வண்டியில் மினிமம் 50 kmpl வந்து கிடைக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பிக்கப்லாம் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ நான் இந்த வண்டியை உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். இந்த வண்டி ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஓகே, பேக் சஸ்பென்ஷன் தாங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம பை ரோடு ஹிட் பண்ணியாச்சு. வண்டி ஓட்டுறதுக்கும் சரிங்க, உட்காரத்துக்கும் சரிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என் கால் வந்து நான் நல்லா முட்டி மடக்கி ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். வண்டி ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த வண்டியோட வெயிட்டை கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் தலையே சுற்றிடும். நானும் என்ன நினச்சேன், இந்த ஜூபிட்டரு அப்புறம் இந்த சுசுக்கியில் ஆக்சஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு தூக்கி இப்படி நிப்பாட்டினோன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து வெயிட் ஃபீல் ஆகுங்க. இந்த வண்டியில் வந்து அந்த வெயிட் கூட இல்லை, ஜஸ்ட்டு 90 kgs தாங்க இந்த வண்டி. இந்த வண்டியோட வெயிட் ஜஸ்ட்டு வந்து 90 kgs தான். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைபர் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யமஹாவோட ஃபைபர் பாடி வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் மோட்டார் மூலிமா ஒர்க் ஆகுதுன்னு சொன்ன பாருங்கள். இதனால் மொத்தமாக 3 பெனிஃபிட் கிடைக்குதுங்க நமக்கு. வண்டி கிராங்க் ஆகிறப்போ அந்த பெட்ரோல் கொஞ்சம் சேவ் பண்ணுது. நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பவர் அண்டு ஸ்பீட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த மோட்டர் வேலை செய்யுதுங்க. மோட்டர் வேலை செய்கிறனால உங்களுக்கு பெட்டரான ஃபியூவல் எஃபிஷியன்சி கிடைக்குது. மற்ற வண்டிலையும் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, சும்மா ஒரு சின்ன மைன்யூட் வித்தியாசம் தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அந்த வண்டியோட ரிவ்யூஸும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வண்டியோ எடுத்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வண்டியை வந்து கொஞ்சம் நம்ம புல் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக ஆக்சிலரேட் குத்தோன்னே சல்லுன்னு ஏறுதுங்க. எனக்கு யமஹாட்ட பிடிச்சதே வந்து இதுதாங்க, நல்ல ஒரு பவர் டெலிவரி இருக்கும். இந்த ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, பெரிய வண்டிகளாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு அந்த பவர் கிராஜுவலாக பிக்கப் ஆகுறதுன்றது சூப்பராக இருக்குங்க. இது சிட்டியில் ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டான வண்டியான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப பர்ஃபெக்டான வண்டி. இந்த வண்டி யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் போகிற பசங்க, இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஜெப்டோ இந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கும் இந்த வண்டி செட் ஆகும். ஏன்னா மைலேஜ் எஃபிஷியன்சி வந்து இந்த வண்டியில் உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம் தான், நல்லா இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளான ரைடு ஓட்டலாம். காலேஜ் போகிற பசங்களுக்கும் சரி, இல்லை பிகினராக வந்து ஒரு உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க, இல்லை ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்கன்னா அவங்க ஓட்ட கற்றுக்கிறதுக்கு கூட நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். ஏன்னா வந்து செம்ம லைட் வெயிட்டு, ஜஸ்ட்டு 90 kgs தான் இருக்குது. இந்த வண்டியில் இதுவே இல்லையா அப்படி ட்ராபேக்கே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 ட்ராபேக்கும் இருக்குதுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கால் வைக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் வந்து கொஞ்சம் யூஸ் டு ஆகிறதுக்கு உங்களுக்கு நேரம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வர வண்டியிலலாம் வந்து இந்த யூஎஸ்பி கேபிள் கொடுத்துட்றாங்க, இந்த ஃபோன் பவுச் வைக்கிறதுக்குலாம் வந்து இடம் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த இடம் வந்து இதில் இல்லை அப்படின்றது ஒரு குறைபாடு இருக்குது. ஏன்னா சின்ன வண்டியில் கூட இப்போலாம் வந்து சார்ஜர் கொடுத்துட்றாங்க. ஒன்று இங்கே இருக்கும், இல்லை கீழே பூட்டில் இருக்கும். பூட்லேயுமே இல்லை, இங்கேயுமே இல்லைங்க. இது ஒன்று ட்ராபேக்காக பட்டுச்சு எனக்கு. ஸோ இது இருந்துதான் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்பேஸுக்கு வந்து நீங்கள் பொருளெல்லாம் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொருளெல்லாம் வைக்கலாம். ரொம்ப பெரிய பொருள்லாம் வந்து வைக்க முடியாது, சும்மா ஒரு சின்ன பொருள் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இங்கே தொங்க விடுறதுக்கு இங்கே ஒரு இது கிராப் ரயில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஸ்ட்ரீட் ரேலி எடுத்தது வந்து ஆன் ரோட் ப்ரைஸு 1.17 ஆச்சுங்க. இதோட ஒரு 5000 ரூபாய் கம்மிக்கு உங்களுக்கு டிஸ்க் வேரியன்ட் வந்துடும். ஆனால் இந்த கலர் ஸ்கீம் வந்து வராது. ஜஸ்ட்டு கலர் ஸ்கீம் தான் வந்து டிஃப்ரெண்ட்டு. உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்கிறாங்க, இந்த டிஸ்க் பிரேக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சடனாக பைட் இருக்கிறனால கண்ட்ரோல் பண்ண முடியாது, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமாக ட்ரம் பிரேக்கே எடுத்துக்கலாம். ஏன்னா பவர்லேருந்து இந்த ஃபைபர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து 99.9% எல்லாமே வந்து சேம் தான். எந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதனால் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ட்ரம் எடுத்து கொடுத்துடலாம். இல்லை நீங்களே ஓட்டுறீங்க, இல்லை காலேஜ் பசங்க யாராவது இந்த வண்டியை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலுமே வண்டியும் வந்து நல்லா இந்த எச்எஸ் எல்லாம் வந்து இந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆர்ட்டு, அந்த பர்ஃபெக்டான அந்த கட்டிங்கு அதெல்லாம் வந்து இந்த வண்டியில் உண்மையிலுமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த வண்டி டூரிங்க்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டூரிங்க்கும் வந்து செட் ஆகும். ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா டாப் ஸ்பீடு வந்து இந்த வண்டியில் ஜஸ்ட்டு 91 km/h தான். ஆனால் அந்த 91 km/h வந்து சாலிடாக போகுது. எந்த ஒரு வாபலும் இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நீங்கள் அழகாக வந்து இந்த வண்டியை மெனுவர் பண்ணிட்டு கூட போகலாம். நல்லா ஸ்டேபிளாக நிற்கலாம். டயர் சைஸும் வந்து கொஞ்சம் மற்ற ஸ்கூட்டிங்களை விட பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க, நம்ம ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறையா பேர் வந்து நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பைக் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் கண்டென்ட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை விட அங்கே பல கண்டென்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். until then take care, bye bye, have a nice day guys.